சட்டமன்றத்தில் லைவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல்லே லைவ் வந்திருக்கும். சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று நீட்டுக்கு எதிரான தீர்மானம், இன்னொன்று FCRA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கரன்சி, ஃபாரின் மணி நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவில் நம்ம தேச நலனுக்கு எதிரான சில விஷயங்களுக்காக அந்த பணம் கையாடல் செய்யப்பட்டு வருகிறது. அதை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்தணும். அந்த பணம் நல்ல விஷயங்களுக்கு செலவாகனா செலவாகட்டும், அப்படி இல்லைனா அதை பற்றியான முழு விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. பட் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு உட்பட நிறைய மாநிலங்கள் இல்லாட்டி நிறைய மதத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, நீங்கள் சிறுபான்மையினருக்கான அந்த பணம் இங்கே வர்றதை தடுக்கிறீங்க, அதனால் ஏகப்பட்ட ட்ரஸ்ட் அவங்களுடைய வேலையை செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பிச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த எதிர்ப்பு தான் இப்போது ஒரு தீர்மானமாக நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் நடந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம் அவர்கள் எந்திரிச்சு பேசினதாக இருக்கட்டும், அதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், வீட்டுமனை பட்டா 73 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த பாதி நேரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவிலும், மீதம் இருப்பதை வேறொரு பதிவிலும் பார்த்துடலாம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அம்மாவால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட OPS அந்த பேச்சை பார்த்து நாடே சிரித்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா OPS அவர்கள் பட்ஜெட், அதுவும் வேளாண் பட்ஜெட், அதை சார்ந்திருக்கக்கூடிய பொது விவாதம் அதில் பேசுகிறார். அப்படி பேசும்போது எவ்வளோ பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்கிறீங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், எதிர்க்கட்சிகளுக்கு பேசக்கூடிய தருணம் இருக்கிறது, நாங்கள் பேசின பிறகு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் பேச அவர் பேசுகிறது எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில், திமுக காரனாக இருந்தால் கூட அதை அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ திமுகக்குள்ளே போன பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை திமுக காரராகவே உணர்ந்து திமுகவில் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற லெவலுக்கு திமுகவுக்கு பெரிய அளவில் அவருடைய பேச்சுக்கள் பலம் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள், இல்லைப்பா நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் பேசினதுக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் விதமாக, நீங்கள் இடம் மாறிட்டீங்க, அதுக்காக இவ்வளோலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த பக்கமாக பன்னீர்செல்வம் அவர்கள், எனக்கு முன்னாடியே நீங்கள் இடம் மாறிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரு. பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த கவுண்டரை செங்கோட்டையன் அவர்கள் அப்படியே டிஷ்யூம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து ராஜ்மோகன் அவர்கள், அவராவது இடம் தான் மாறி இருக்கார், ஆனால் அவர் இதயத்தில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படமும் அவர் இதயமும் மாறவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை வைக்க அனுமதி கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி CM விஜய் அவர்களை பற்றி பேச, இந்த பக்கமாக அதெல்லாம் எங்களுடைய நெஞ்சிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக, திமுக, தாவேகா இவங்களுக்குள்ள ஒரு கொலாயடி சண்டை நடந்தா எப்படி இருக்கும், அந்த கொலாயடி சண்டை தான் நம்ம OPS அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க, அங்க பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இதெல்லாம் நம்ம சபாநாயகர் பார்த்துட்டே இருந்தார். என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது நல்லபடியாக உருப்படியான விவாதங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே அட்வைஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டமன்றத்தை நம்ம பார்க்கும்போது, நேரலையெல்லாம் பார்க்கும்போது, ஒரு நபருக்கு நம்ம சல்யூட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா வேறு யாருமே கிடையாதுங்க, அது அந்த சபாநாயகர் தான். அவருக்கான வேலை இருக்குது பார்த்தீங்களா. எதிர்கட்சியை பேச அனுமதிக்கணும், ஆளும் கட்சி அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் பேசணும், எதிர்கட்சியை சார்ந்தவங்க எந்திரிச்சு நின்று ஏதாவது மிரட்டினாங்க, என்ன மிரட்ட வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள பணிய வைக்கணும். கொறடாவை கூப்பிட்டு, என்னப்பா அவங்க ஆட்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து கொடுக்கணும். சபை குறிப்பிலிருந்து எதை நீக்க வேண்டும், எதை நீக்கக்கூடாது அப்படிங்கிறத அப்போவே முடிவு பண்ணணும். சீரியஸாக பேச வேண்டிய விஷயங்களை சீரியஸாகவும், காமெடியாக பேச வேண்டிய விஷயங்களை காமெடியாகவும், இப்படின்னு சொல்லி சபாநாயகருடைய வேலையை கனக்கச்சிதமாக செய்து வருகிறார். அதில் மாற்றுக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாது, அவை கூட நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீ உட்காருங்க, நீங்க உட்காருங்க, 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 உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க, 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 உட்காருங்க சார். இதில் பேசுறதாப்போ உட்காருங்க,
உட்காருங்க சார், நான் விளக்க சொல்றேன். இந்த வார்த்தை என்ன வரீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. அடுத்ததா குளச்சல் பிரதிநிதியாக இருக்கட்டும், நம்ம சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசின பேச்சுக்கள், இப்போ குளச்சல்லேருந்து வந்து அந்த எம்எல்ஏ என்ன தெரியுமா சொன்னாங்க? ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கக்கூடிய தண்ணீர் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் என்ன, அதை இணைப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க மாட்டேங்காங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரே நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம், அதை விட்டுட்டு காவேரி, மேகதாது, கேரளா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய தண்ணீரை சரியாக பகிர்வதற்கான திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க மாவட்டத்திலோட தண்ணியானது உண்மையிலே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு தேவையான தண்ணி எங்க மாவட்டத்திலே இருக்கு. ஆனா அதுக்கான நான் ஒரு சிறந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நதிகளை இணைச்சா கூட நாங்க உங்களுக்கான தண்ணியை நாங்க தரலாம். எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க, ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனல் பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். வேலிடான கேள்வி. அதே மாதிரியான கேள்வியை சௌமியா அன்புமணி அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஸ்பீச் அது வந்து விவசாயிகளை பற்றி அவங்க பேசினதாக இருக்கட்டும், நீட் பற்றி பேசினதாக இருக்கட்டும், அதில் விவசாயிகளை பற்றி அவங்க பேசும்போது 1 லட்சம் விவசாயிகளை நான் சந்திச்சிருப்பேன். அவங்களுடைய கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எங்கள் கையை பிடிச்சி கேட்பாங்க, கரும்பன் பிடிச்சு அப்படி இருக்கும். அதாவது அவ்வளோ இது ஹார்டாக இருக்கும். அவங்கெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எங்களுக்கு ஏதாவது விடிவு காலம் வராதா? ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு மானியம் இருப்பது அப்படிங்கிறதே தெரியாது. சில ஏக்கர் மட்டுமே வச்சிருக்கிறவங்களாம் மானியத்துக்காக போவாங்களா என்ன? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த அறிவெல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் தடுப்பணைகள் கட்டினாலே போதும், நமக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சேலத்துக்கு, தருமபுரிக்கு 2 TMC தான் வேணும், சேலத்துக்கு 4 TMC தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கணக்கும், அதை எத்தனை தடுப்பணைகள் வழியாக நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கேஸ் ஸ்டடியும் அவங்க அங்கே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். 2 நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துருது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டில் மழை வந்து ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப வந்து நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேக வேகமா கடல்ல போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமா இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க வந்து 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும் கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 TMC தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 TMC தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தருமபுரிக்கு 2 TMC தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 TMC தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள், கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 TMC தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது, கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்யுற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். 2வது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது வந்து ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதித்தார்கள் அப்படின்னா, இப்போ தடுப்பணைகள் கட்ட வேண்டும், 20-23 தடுப்பணைகள் கட்டலாம் அப்படின்னு சொன்னா அவ்வளோத்தையும் கட்ட வேண்டாம், கொஞ்சமாவது கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஏன் தடுப்பணை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கலாம். இல்லை இப்போ இருக்கக்கூடிய தாவேகா தடுப்பணைகள் கட்டுவதை பற்றி தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. பட் அதை மீறி நல்ல விதமான ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். தடுப்பணைகள் ஐடியா மாதிரி ஏகப்பட்ட ஐடியாக்கள் வந்த வண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க? ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறாரு, எங்க அது வந்து ரொம்ப ஒரு காரசாரமான விவாதமாக மாறி இருந்துச்சு. தாவேகாவினுடைய எம்எல்ஏ கன்னி பேச்சில் ஒன்று பேச, அது எங்களுக்கு பிடிக்கல, நீட்டை கொண்டு வந்தது இவங்க தான், திமுக தான், அவங்க இப்போ எதிர்க்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அது ஒரு பெரிய வைரலாக ஓடிச்சு. அப்போ நீட்டை நாங்கள் கொண்டு வரல, காந்தி அப்படிங்கிற ஒரு இணையமைச்சராக இருந்தார், இணையமைச்சருக்கு எந்த விதமான பதவியும் கிடையாது, சும்மா போய் உட்கார்ந்துருந்தோம், இந்தியாவில் எல்லாருக்குமே நீட்டு கொண்டு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கி தந்தார் எங்களுடைய கலைஞர் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்றாரு, முதல்லலாம் வந்து நம்ம பேசுவோம், பேசின பிறகு சபாநாயகர் உள்ள போயிட்டு எதை போடணும் எதை போட வேண்டாம், அவை குறிப்பிலிருந்து எதை நீக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி தீர்மானம் எடுத்த பிறகு பத்திரிகைக்கு கொடுப்போம், அதன் பிறகு பத்திரிகை செய்தியாக வெளியிடும். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே லைவாக பார்க்குறாங்கல்ல, அதனால நீங்கள் வந்து உடனடியாக நீக்க வேண்டிய விஷயங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. லைவுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்க பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் என்ற நிலைமைன்றது ஏற்கனவே
அப்போ பத்திரிகை நண்பர்கள் வெளியிட மாட்டாங்க. அப்படி இல்ல, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டுல இது லைவ்ல போகுது எல்லாமே. உடனுக்குள்ள அப்பயே தீர்வு கண்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறது எனக்கு அதிகாரம் இல்ல. எனக்கு சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன். ஐயா, லைவா வந்தது உங்களுக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் மக்கள் லைவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன், பெட்டிப்பாம்பா அடங்கி நிற்கிறீங்களேயா? இல்லாட்டி இங்கே எவ்வளோ கூச்சல் வந்திருக்கும் தெரியுமா? இந்த சட்டமன்றத்தில் எவ்வளோ பேர் வெளிநடப்பு செஞ்சுருப்பாங்க தெரியுமா? இப்போ பிரேமலதா அவர்கள் எந்திரிச்சு போகிறதா இருக்கட்டும், சடார்னி ஏதாவது ஒருத்தர் அந்த அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரத்தில் எந்திரிச்சு போகிறாங்க, ஏன் எந்திரிச்சு போகிறாங்க, ஏன் அவங்க எதிர்வினை ஆற்றலை, ஏன் அவங்க பேசலை, இது எல்லாமே மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க. மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க, மக்கள் இதெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, மக்கள் பிரச்சனையை பேசாமல் நாம் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தோம், அறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அடுத்த முறையை நம்மளை கூப்பிட உட்கார வச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? மக்களுக்காக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இப்போ நம்ம அரசியல்வாதிகளுக்கு வந்திருக்கிறது. ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. மாற்றம் அப்படின்னு என்னடா மாட்டிட்டீங்கன்னு கேட்டாங்கல்ல, இது பெரிய மாற்றம்ங்க. சட்டசபையை இத்தனை பேர் லைவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், லைவாக பார்த்ததை லைவ் கமெண்ட்ரி போடுறதுக்கும் அதை பேசுறதுக்கும் நம்முடைய இளைஞர் சமுதாயம் தயாராக இருக்கிறது அப்படின்னும், ஒரு படத்தை பார்க்குறதோட நான் சட்டமன்றத்தை பார்த்துட்டு போயிடுவேன், சீரியல் பார்க்குறதோட சட்டமன்றத்தை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதை பார்ப்பதும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேக அரசாங்கத்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். 3 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னும், சபாநாயகர் அவர்களுக்கும் பாராட்டெல்லாம் தெரிவித்து அடுத்ததா தேமுதிக என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்துக்கு கொஞ்சம் அப்பால் போகும்போது சபாநாயகர் இப்போ வேணாம், அதெல்லாம் உங்களுடைய டைம் வரும், அந்த நேரம் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லி அவங்க உட்கார வச்சாங்க. அடுத்தா வந்திருக்கக்கூடியது ஏவா வேலு அவர்களுடைய பேச்சுக்கள் தான். ஏவா வேலு அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் திமுக செய்ததெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பட்டா கொடுத்தோம், இந்த பட்டா கொடுத்தது பெரும் சிக்கலுங்க. உறுப்பினர் அவர்கள் போன 40 ஆண்டு காலம் ஆண்ட அரசுகள் பட்டா வழங்கவில்லை ஏன் என்று கேட்டார்கள். போன 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 73,000 பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் 73 லட்சம் பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல 73,000, அப்புறம் 73 லட்சம், 73 லட்சம். இதுவரையும் தமிழ் சரித்திரத்தில் 73 லட்சம் பேர்கள் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு 73 லட்சம் பேர்ல இருந்தா என்ன ஆகுது நாடு? இல்ல பட்டா இல்லைங்கிறது பாருங்க, இருக்கின்ற இருங்க நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிக்கிறேன் கேட்கணும், சொல்லி முடிங்க. இல்ல 73 லட்சம் என்று சொன்னீர்கள், ஆகவே தான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். 7 லட்சம் கரெக்ட். எந்திரிச்சு நம்மால் திமுக காரங்க சொல்றாங்க நாங்கள் 73,000 பேருக்கு, அதன் பிறகு அவரே மாற்றி சொல்றார் 73 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு 73 லட்சம்லாம் இருக்கவே இருக்காதுங்க, அதெல்லாம் வரலாற்று சாதனையாக மாறிவிடும், 7 லட்சம் சொல்லுங்க, அதில் வேணா நாங்கள் ஏதாவது ஒத்துக்கிறோம், ஆனால் 73 லட்சம் பேருக்கு நீங்கள் பட்டா கொடுத்தீங்கன்னு சொன்னதை நாங்கள் எப்படி நம்புவோம் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கே ஒரு பொய்யை மறுபடியும் திமுக காரங்க சொல்லுவாங்க, அது என்னடா பொய்யா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க சரியா உண்மையை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி உல்டாவா மாத்துவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒருவேளை திமுக சொன்ன மாதிரி 73 லட்சம் அப்படின்னு சொல்லி பட்டான்னு கேட்டிருந்தோம்னா நமக்கும் தோணிருக்கு, வாவ் திமுக 73 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்கன்னு. இவர் செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பிறகு திமுக அப்படியே உல்டாவா மாறுறாங்க. நாங்கள் 73 லட்சம் சொல்லலையே, 23 லட்சம் தானே சொன்னோம், 23 லட்சம் பேருக்கு நீங்கள் பட்டா வாங்கிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில ஏற்க பேண்ட் இருந்தது, நகராட்சி பகுதியாக இருந்தா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவை வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளும் இந்த தடைய பேண்ட் எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, என்ன உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா கோடிக்கணக்கா போகுது, இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருதான் சொல்றோம். திருவெங்கூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணா, எந்த இடமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும், எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். போன ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அவசரமா பட்டா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெத்து பேப்பரை கொடுத்துக்கிட்டு பட்டான்னு சொல்லி அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய நிலத்தை கேட்டா அப்படி ஒரு நிலமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாணை அவங்களுக்கு கிடைக்கிறது. அரசு இப்படி எங்களை ஏமாத்தலாமா, பட்டா கொடுத்த எங்களுக்கு நிலம் எங்க அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய மனிதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா 73 லட்சம் பேருக்கு நீங்க பட்டா கொடுத்த ஆக்கம் என்ன அப்படிங்கிறத இப்ப மக்கள் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. நார்மலா பேசியிருந்தா கூட இது இவ்வளவு பெரிய வைரலா மாறி இருக்காது. ஆனா சட்டமன்றத்தில் நாங்க பட்டா கொடுத்துருக்கோம், 73 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன போது ஒவ்வொரு மனிதனும் இதை பத்தி கேள்வி கேட்பான்.
பட்டா கிடைச்சிருச்சா, யாருக்கு கிடைச்சிருச்சு, நான் எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா அப்ளை பண்ணி அப்படிங்கிறவங்களாம் இதை பற்றி கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. அது திமுகக்கு மறுபடியும் சிக்கல் தான். அடுத்த ஒரு பெரிய டிஸ்கஷன் எங்கே தெரியுமா ஓடிச்சு? நேற்று திமுக காரங்க சொன்னாங்க, நாங்களாம் மாதம் ஆச்சுன்னா ரொம்ப டென்ஷனில் இருப்போம், நீங்கள் என்ன இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. இன்னைக்கு இந்த டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தாவேகா காரங்களும் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கும் டென்ஷன் இருக்கும், முதல்வர் விஜய் அவர்கள் எங்களை எப்போ கூப்பிடுவார் அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இன்னொருத்தர் வந்து தாவேகாவை சார்ந்தவங்க அங்கே இபி ரைடு இருக்குது, சிபிஐ ரைடு இருக்குது, அதனால் நீங்கள் டெய்லி டென்ஷனாக தான் இருப்பீங்க, ஆனால் நாங்கள் கூலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த பக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து, இல்லை உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்குது, உங்களுக்கும் இடி வழக்குலாம் இருக்குது, அதனால் கூலாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, இவர் நம்ம ஆனந்த் அவர்கள் வேற லெவலில் எந்திரிச்சு செஞ்சு விட்டாப்புல, இல்லை எங்களுக்கு சிபிஐக்கு இல்லாட்டி இந்த இடிக்கு அந்த வழக்கு பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது, எங்கள் கவலையெல்லாம் தொகுதியில் ஒரு சின்ன விஷயம் நடக்கலைன்னா கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, அதனால நாங்கள் டெய்லி பதட்டமாக இருக்கோம். ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார், நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கிறது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம் தான் நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேற எந்த அர்த்தத்திலையும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினைச்சிருந்தாங்க, இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிஞ்சு. அடுத்ததா நாங்கள் நேரு அவர்கள் சொன்னது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. நீங்கள் வெறும் 108 பேர் தான், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம், நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நாங்கள் பிரிந்து இருக்கிறோம், அதனால் உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்களாம் ஒரே கூட்டணி தான், இந்த அதிமுக திமுக எல்லாரும் ஒரே கூட்டணி தான், தாவேகாவை எதிர்ப்பதற்காக நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நேரு அவர்களே? இல்லை இந்த கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் ஏதாவது உண்மையை உளறி கொட்டாராங்கிறது தெரியல. இங்கே வாக்குகள் 108 இடம் 35% அங்க வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க, தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எங்க கிட்ட இருக்கிறவங்க தான் உங்க கிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர். மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுவோர் கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுக அதிமுக கைகோர்க்கும் அப்படிங்கிற ஒரு ரூமர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரூமருக்கு முழு உருவத்தை கொடுத்திருக்கிறார் நேரு அவர்கள். ஸோ பார்க்கலாம் அடுத்ததாக சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி லைவை நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.